19 2000 மார்ச் டிக்கெட். என்னன்னு பார்க்குறீங்களா? நான் டீக்ரேட்டர் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு, பெயிண்ட்டு அதெல்லாம் தூக்கி போடுறது இப்படி. ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் கையில் மாட்டுச்சு. அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். பழைய மெமரிஸ் நிறைய இருக்குது அதில் ஒரு சிலது பார்ப்போம். இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் முதல்ல வந்து விஜிபிக்கு போனது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் போனது. இப்போலாம் வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆனால் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஒன்று தர்காவுக்கு போயிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில். அம்மா வீட்டு சைடில் வந்து பெரியவங்க வீடு, யாராவது வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெரியவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி விருந்துக்கெலாம் கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி தான் வந்து தர்காவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் மாமியார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முதல்ல போனது விஜிபிக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ட்ரெயினில் எங்கேயோ போயிருக்கேன். அதில் வந்து ட்ரெயினில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மிஷின் இருக்கும், வெயிட் மிஷின். அதில் வந்து வெயிட் போட்டு அதில் மெசேஜ் வரும். அதையும் பார்க்குறதுல ஒரு ஹாப்பி இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சங்கமம் தியேட்டரில் குஷி படத்துக்கு டிக்கெட். இது அப்போல்லாம் 5 ரூபா 50 காசு தான் போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் நாங்கள் இதை வந்து பிளாக்ல வாங்கினாங்க என் ஹஸ்பண்ட். அது 200 300 தெரில. அந்த மாதிரி ஒரு டிக்கெட் வந்து அப்படி வாங்கி குஷி படத்துக்கு போய் பார்த்தோம் நாங்கள். அதான் ஃபஸ்ட்டு படம், அதுதான் லாஸ்ட்டுமே. அதுக்கப்புறம் போன ஞாபகமே இல்லை இப்போ வரைக்கும். இது வந்து விஜிபிக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், மொத்த டோட்டல் ஃபேமிலியும், வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் பையன் பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கிற டைமில் போனது விஜிபிக்கு. அந்த டிக்கெட்டுமே அந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கில் நிறைய மெமரிஃபுல்லான விஷயங்கள் அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஹேண்ட்பேக்குமே மெமரிஃபுல்லானது. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்ததுன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து தப்பாங்களாம், நல்லாவே வந்து தப்பாங்க. அவங்க வந்து தச்சு கொடுத்ததுன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குது. வெல்வெட் அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போன ஹேண்ட்பேக்கு. இனிமே ஆகலை, அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேண்ட்பேக்கை. சொன்னால் எனக்கு ஹேண்ட்பேக் பிடிக்கிறதோ, இந்த பர்ஸ்லாம் கிளச்லாம் வச்சுருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் கர்ச்சிப்பு, இதெல்லாம் வந்து வயசு பொண்ணாக இருக்கும்போது பிடிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கையில் வைக்கிறதுக்கு ஸ்டைல் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அம்மாவே கத்துவாங்க, என்ன வயசு பொண்ணு எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்லா விதவிதமாக ஹேண்ட்பேக்லாம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, நீ என்னன்னா இப்படி வீசின கையும் வெறுங்கையுமா வரையே அப்படின்லாம் சொல்லுவாங்க அம்மா. மாற்றினது உண்மையிலே சொன்னால் என் ஹஸ்பண்ட் தான் முதல்ல ஹேண்ட்பேக்கை வாங்கி கொடுத்து என்னை போட வச்சது. அதான் உண்மையிலே உண்மை.